அனைவருக்கும் வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் காணவிருப்பது கரூர் மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள குன்றிலீஸ்வரர் ஆலயத்தை பற்றியதுதான். ஆம், குன்றிலீஸ்வரர் என்ற பெயரானது குன்றின் மீது அமர்ந்துள்ள ஈசன் ஆகையால் இந்த கோவிலின் மூலவரை குன்றிலீஸ்வரர் என்று அழைக்கின்றனர். குன்றிலீஸ்வரரின் உமையாளாக வீற்றிருப்பவர் குங்குமவல்லி தாயார். அவர் இவருக்கு இடப்பக்கத்தில் சன்னதி கொண்டு அமைந்துள்ளார். இந்த கோவில் மலைப்பாங்கான பகுதியில் அமைந்துள்ளதால் இயற்கை எழிலுடன் கூடி திகழ்கின்றது. மேலும் இந்த கோவிலின் சிறப்பாக கூறப்படுபவன கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயத்தின் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் நேரத்தில் இங்கிருந்துதான் அம்மனுக்கு சீர்வரிசைகள் கொடுக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. அந்த சீர்வரிசைகள் கொடுக்கப்பட்ட பின்னரே திருக்கல்யாண உற்சவம் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆரம்பிக்கப்படும் என்றும் இங்குள்ளவர்களால் கூறப்படுகின்றது. இந்த கோவிலின் இடப்புறத்தில் நவகிரகங்களுக்கென்று தனியே சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது. மலையின் மீது இயற்கை எழில் சூழ்ந்துள்ள இந்த கோவில் பார்ப்பதற்கு மிகவும் ரம்யமாகவும் அழகாகவும் அமைக்கப்பெற்றிருக்கின்றது. இந்த கோவிலில் அனைத்து நட்சத்திரங்களுக்கான மரங்களும் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது. வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இந்த கோவிலை வந்து தரிசியுங்கள். முற்றிலுமாக அழிந்திருந்த இந்த கோவிலை கரூரில் உள்ள ஒரு தனியார் டெக்ஸ்டைலின் உரிமையாளர் முன்வந்து இந்த அளவிற்கு பிரம்மாண்டமாக கட்டியுள்ளார் என்பதும் இதன் சிறப்பாகும். இந்த கோவிலை கட்டியவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி கடனும் பட்டிருக்கின்றோம். வாழ்க சிவமயம். நன்றி, வணக்கம்.